வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிநன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பருங்க. கடந்த வீடியோல நல்ல வரவேற்பு இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்லா சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி நல்லா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறாங்க. அற்புதமா இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இந்த சீரிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, கிரகத்தோட 12 பாவங்கள் வச்சு. ஸோ அந்த வரிசையில் புதன் கிரகம், புதன் வந்து 12 வீடுகள்ல இருந்து என்னென்ன பலன்கள் தராரு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிருங்க. அதுக்கு முன்னாடி புதன் உங்க சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலியமா புதனுங்கிறவர் யாரு, என்னென்ன பலன்கள் தராரு? கண்டிப்பாங்க. இப்போ புதன்கிற கிரகம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஜோதிட சாஸ்திரத்துக்கே அதுதான் மூலதனமான ஒரு கிரகமாக இருக்கிறது. ஏன்னா புதன்கிற ஒரு கிரகம் வந்து கடவுள் வந்து படைக்காம அது முதல் ஆர்பிட்ல, முதல் வெளி சுற்றுல போடாம இருந்திருந்தாருன்னா நம்மளுடைய மனிதன் வந்து மனிதனாவே, அதாவது மிருகமாவே கண்டினியூ ஆகி மேலும் மேலும் வந்து இப்போ சிவிலைசேஷன்ல நல்லாவே டெவலப் ஆகி ஒரு 6 அறிவு உள்ள மனிதனா அப்ப நம்ம ஆயிருக்கிறோம் இல்லைங்களா. அப்படிலாம் ஆகாம எப்படி ஒரு 2000, 3000, 4000 அல்லது 10,000 ஆண்டுக்கு முன்னாடி உலகம் எப்படி படைக்கப்படுறப்போ எப்படி மனிதர்கள் சுத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு மிருகம் மாதிரியே சுத்திட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் கொடுத்துருக்கோம். ஆனா அந்த புதன்கிற ஒரு கிரகம் தான் வந்து கத்துக்கக்கூடிய அறிவு. எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா புரிஞ்சு கொண்டு ஒரு ஆழமா சிந்தித்து அடுத்த தர அந்த விஷயத்தை செய்யும் பொழுது உன்னை கொஞ்சம் பெட்டரா செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அனுபவத்தின் மூலமாக திறனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். ஸோ அந்த புதன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புதன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபர் ஜாதகத்துல வந்து புதன் நல்லா இருக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 3 விஷயத்த மெயினா நம்ம பார்க்கறோம், நம்ம பேசணும். திக்பலம், ஸ்தான பலம், திருக்பலம். திருக்குங்கிறது ஒளி, எந்த அளவுக்கு ஒளி அந்த புதன்ல இருக்கு அப்படிங்கிறது. ஒளி கொடுக்கறதுக்கு என்ன நம்ம பார்த்தோம்? குரு, சுக்கிரன், ஒரு நல்ல ஒளி பொருந்திய சந்திரனின் பார்வை, பௌர்ணமி கரிகளுக்கும் சந்திரனின் பார்வை வந்து அந்த புதனுக்கு நல்ல ஒளியை கொடுக்குங்கிறோம். ஆனா அப்படி 3 கிரகம் குரு, சுக்கிரன், சந்திரனின் பார்வைப்படாமல் அல்லது சேர்க்கை இல்லாமல் சனி, செவ்வாய், ராகு, கேது அப்படிங்கிற பாவகிரகங்கள், ஒளி குன்றிய கிரகத்தின் சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் பொழுது அது வந்து புதனின் திருக்பலம் குறைகிறது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அந்த திருக்பலம் எப்படி இருக்குதுங்கிற பொறுத்து நம்ம வந்து புதனோட பலத்தை நம்ம கணிக்க போறோம். அதே சமயத்துல திக்பலம்னா என்ன? லக்னத்துல இருந்தா திக்பலம், இங்கிலீஷ்ல வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லக்னத்துல இருந்து 12 பாவத்துல ஒரு கிரகம் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார்கள். இப்போ குருவும் புதனும் லக்னத்துல இருக்கும் பொழுது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படுகிற ஒரு விதமான பலம் கிடைக்குது. இதே சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார்கள். சனி 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார்கள். செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார்கள். ஸோ அந்த அடிப்பில் புதன் வந்து லக்னத்தில் இருக்கிறது 2வது பலம் என்று சொல்லப்படுகிற திக்பலம் பெறுகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிஷ்பலம், திக்பலத்துக்கு ஆப்போசிட்டா திக்பலத்தோட குறைவான ஒரு பலனை பெறுகிறது. அதுக்கப்புறம் 3வது பலம் என்ன? ஸ்தான பலம். ஸ்தானம்னாவே ஆட்சி, உச்சம், நீச்சம், பகைன்னு வந்துடணும் இல்லைங்களா. ஸோ ஸ்தானங்கிறது கண்ணியில புதன் இருக்கும் பொழுது ஆட்சி, மூல திரிகோணம் என்று சொல்லப்படுகிற ஒரு பலம் பெறுகிறது. ஸோ கண்ணியிலேயே புதன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஒரு லக்னக்காரங்களா இருந்தாலும் அது வந்து லக்னமே கன்னி லக்னமா இல்லைனாலும் அந்த திக்பலம் பெறலினாலும் ஒரு அறிவு கூர்மை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அடுத்தபடியா மிதுனத்திலையும் புதன் இருக்கும் பொழுது அந்த புதனோட வீடு என்னங்க? மிதுனமும் கன்னி தான். ஸோ போகும்பொழுது மிதுனத்திலையும் ஆட்சி பலம் பெறுகிறது. ஸோ அது மாதிரி இருக்குது. அதே சமயத்துல மிதுனமும் கன்னியும் இல்லாமல் ஒரு தனுசு, மீனங்கிற குருவோட வீட்டுல இருக்கிறப்ப இயற்கையான திக்பலமே கிடைக்குது இல்லையா. ஒரு சுபரோட வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம சுபத்துவம் கிடைக்குது இல்லையா, ஒரு திக்பலங்கிற ஒரு ஒளி கிடைக்குது இல்லையா. ஸோ அது பரவாயில்ல. புதனுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன்கிற கிரகம் வந்து அதோட நட்பு கிரகங்கள். அதே சமயத்துல சூரியனும் பார்த்தீங்கன்னா நம்ம பிடித்த ஒரு இதுதான். ஏன்னா அந்த புதனோட அணின்னு பார்த்துட்டீங்கன்னா சனி, சுக்கிரன், புதன், இதெல்லாம் வந்து ஒரு அணியா நம்ம எடுத்துக்கிறோம். ராகு, இது 4 ஒரு அணி. சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், கேதுங்கிறது இன்னொரு அணியா வச்சுக்கிறோம். ஸோ சுக்கிரன் தான் ரொம்ப பிடிச்ச. சுக்கிரனோட வீட்டுல புதன் இருக்கும் பொழுது அருமையான திருப்பலம் பெறுகிறது. நல்ல புத்தி கூர்மையாக கவிதை எழுதுறவங்க, பாட்டு எழுதுறவங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டு இருக்கிறவங்க, படிப்பை வந்து மூலதனமா வந்து ஜெயிக்கிறவங்க,
அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சுக்கிரனோட வீட்டுல புதன் இருக்கும். அதாவது கன்னியில மிதுனத்துல புதன் இருக்கிறது டாப்புங்க. அதுக்கு அடுத்தபடியா சுக்கிரனோட வீட்டுல இருக்குது. அதே சமயத்துல குருவோட வீட்டுல இருக்கிறது நல்லது நம்ம சொன்னோம். சனியோட வீட்லயும் நட்பு தான். ஏன்னா அவரோட பிடித்த ஒரு நண்பரோட வீட்டுல இருக்கிறப்போ மகரத்திலேயோ கும்பலத்தையோ இருக்கிறப்ப சார் பாவகிரகத்தோட வீட்டுல இருக்குன்னு நீங்க நினைச்சக்கூடாது. அவரோட நண்பர் வீட்டுல இருக்கிறார், நட்பு நிலை தான். மகரத்திலையும் கும்பத்திலையும் புதன் நட்பு நிலை இருக்காரு. எங்க டிஸ்டர்ப் ஆவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிகத்திலும் மேஷத்திலையும். புதனுக்கு பிடிக்காத கிரகம் என்ன? செவ்வாய். செவ்வாயோட சேர்க்கை இருந்தாவே புதன் டிஸ்டர்ப் ஆயிடுவார். இப்போ ஒரு ஜாதகத்துல புதனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா பையன் படிக்க மாட்டேங்கிறானா, குழந்தை படிக்க மாட்டானா, ஆமா சார் புக்கு கையிலேயே வச்சுட்டு இருக்கிறான், மண்டையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது, என்ன பண்றேன்னே தெரியல. படிப்பு ரீதியா அவனை கொண்டு வர முடியாது, வேற ரீதியான கொண்டு வர முடியுங்கிறது ஆன்சரா இருக்கும். அது எந்த அளவுக்கு டிகிரியில சேர்ந்திருக்காங்கிற பொறுத்து இருக்கு. அந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்து குரு பார்வை பெற்று விட்டாரா, கொஞ்சம் பரவாயில்ல. சந்திரனின் ஒரு நல்ல ஒளி பொருந்திய சந்திரன் பாக்குறாரா, ஒரு திருப்பலம் கிடைக்குது. என்னதான் செவ்வாயால் பாதிக்கப்பட்டாலும் கொஞ்சம் ஒளி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவாக செவ்வாயும் புதனும் சேர்றது செவ்வாய்க்கு நல்லது. ஏன்னா செவ்வாய் ஒரு பாவ கிரகத்தோட, அதாவது அது பிடிக்காத கிரகத்தோட சேர்ந்தாலும் ஒரு இயற்கை சுப கிரகமாக புதன் எடுக்கிறதுனால தனித்த புதன் வந்து ஒரு சுப கிரகம் தான். அந்த புதனால் செவ்வாய்க்கு கொஞ்சம் திருட்பலம் கிடைக்குது. ஒரு 30% குருவோட ஒளியில 30% புதனுக்கு இருக்கு. செவ்வாய்க்கு கொஞ்சம் பலம் இருக்கு. ஆனா புதன் கெட்டு போகிறார். ஆனா பொதுவாகவே புதன் சொல்லும் போது ஒரு குழந்தைத்தனமான சொல்லுவாங்க, துள்ளலா இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா நுட்பமான விஷயமும் அங்கதான் இருக்கு. எப்போ நீங்க குழந்தை தெரியுமா இருக்கிறீங்களோ அப்பதான் கிரியேட்டிவிட்டி வேலை செய்யுதுங்கிறது அதுலயே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதுல பயங்கர நுணுக்கம் இருக்கு பாருங்க. இப்போ புதன்கிற கிரகம் காரகத்துவத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த கன்னி பெண் குழந்தை, அதாவது பருவம் அடையாத பையனா இருக்கட்டும், பருவம் அடையாத பெண்ணா இருக்கட்டும், ஒரு 12 வயசு 13 வயசுக்குள்ள இருக்கிற இதை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். அதுக்கு மேலதான் சுக்கிரன் செவ்வாயின்னு போய்க்கிறோம். ஆண்மகனுக்கு செவ்வாய் சொல்லிடுறோம், பொண்ணுக்கு சுக்கிரன் சொல்லிடுறோம். ஸோ 12-13 வயசுக்கு பருவத்துக்கு வராத ஒரு குழந்தையை வந்து நம்ம புதனின் ஆதிக்கத்தை உள்ள ஒரு குழந்தையா நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி புதனே பார்த்தீங்கன்னா அந்த கலகலப்பு, மனசுல வர்றது, பேசுறது, குழந்தைக்கு பார்த்தீங்க ஏதோ அழட்டிக்கிறாங்களா, வீட்டில் என்ன ஆனாலும் சரினாலும் அவங்க விளையாண்டு இருப்பாங்க. பொம்மை கொடுத்துட்டிங்கன்னா விளையாண்டு இருப்பாங்க. டிவி பிடிச்ச ப்ரோக்ராம் இப்போ எல்லாரும் யூடியூப்பை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ சம்பாதிக்க முடியலையோ, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துடுச்சோ, அல்லது ஒரு துர்முரணம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு அப்பா அழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இயல்பா விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் புதனின் குணம். புதனின் குணம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து புத்தி ஃப்ரீயா வச்சுக்கிறது, பிடிச்ச விஷயத்தையே செய்யறது, அது மாதிரி விஷயங்கள் தான் புதன். இதுல இன்னொரு நுணுக்கு பாருங்க, புதன் வந்து எங்க உச்சம் பெறுகிறான்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்சியும் உச்சம் பெறுகிறது கண்ணியில மூலத்திற்கோண பட்சத்துல. அங்குதான் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். அப்படின்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? சுக்கிரன் புதன் உச்சமாகிற இடத்துல சுக்கிரன் நீச்சம்னா என்ன அர்த்தம்? எங்க புத்தி அதிகமா வேலை செய்யுதோ, ஒருத்தர் ரொம்ப லாஜிக்கல் மைண்டு, புத்தி கூர்மை எங்க வேலை செய்யுதோ அங்க சுக்கிரன்கிற அந்த ஒரு இன்பத்துக்கு போகிறது, ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு போறது, ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது இருக்காது. சுக்கிரனுங்கிறது அதான காமிக்குது. சுக்கிரன் வந்ததுன்னா காதல் வாய்ப்படுறோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் விவாகரத்து ஆகுது, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகுதுன்னா, சார் கல்யாணம் லவ் பண்றப்ப எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார், அதனாலதான் லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னா. அப்ப லாஜிக்கல் மைண்ட்லாம் வேலை செய்யாது. இவங்க வேற ஜாதி, இவங்க வந்து வருமானம் கம்மியா இருக்கிற அந்த பையன், இந்த பையன் நம்ம வந்து ஃபியூச்சருக்கு நல்லா வராது, அதெல்லாம் வேலை செய்யாது. அந்த எமோஷனும் அந்த ஈர்ப்பு தன்மையும் தான் வேலை செய்யும். ஆனா அது வந்து கண்ணியில நீச்சமா போயிடும். அப்படின்னா அது இருக்காது. ஸோ புத்தி கூர்மை இருக்கிற இடத்துல, லாஜிக்கல் மைண்ட் இருக்கிற இடத்துல, விவரம் இருக்க வேண்டிய இடத்துல எமோஷன் இருக்காது. அதே சமயத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சமாகிறார், புதன் நீச்சமாகிறார். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பணம் பற்றிய புரிதல், அந்த அந்த சுக்கிரன் என்னன்னு கொடுக்குதுங்க? ஆடம்பரம், ஆசா, பாசங்கள், காதல், ஈர்ப்பு, எதிர்பாலினத்துல மேல இருக்கிற ஈர்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா எங்க அதிகமா மைண்ட் ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஈர்ப்பும் அந்த எமோஷனும் அந்த வீக்னஸ் உள்ள ஒரு மைண்டு உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லா இருக்கோ அந்த இடத்துல புத்தி வேலை செய்யாது. லக்னத்துல புதன் இருக்கப்போ நான் சொல்றப்போ திக்பலம் என்பது பெறுகிறார். அதே வந்து ரிஷப லக்னம், துலா லக்னம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது நட்பு வீட்லயே உங்களுக்கு திக்பலம் பெறுகிறார் இல்லையா, அது பிடிச்ச வீட்லயே திக்பலம் வரும்பொழுது நல்ல வேலை செய்யாது. புதன் திசையில வரப்போ நல்ல நுணுக்கமான அறிவு, ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, படிப்பு துறையில, டெக்னாலஜி, ஐடி, சாஃப்ட் எல்லா விஷயத்துலையும் நல்லா வரக்கூடியது. ஈவன் கணக்கு பிள்ளையா இருக்கிறது, டாக்குமெண்டேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு.
இந்த இ சேவா மையம் பண்றது, புதுசா ஐடி துறையில பண்றது எல்லாமே. ஸோ இதே வந்து புதனோட கன்னி லக்னம், புதனோட வீட்லயே லக்னமா இருந்தா ஒண்ணுமே நல்லாவே பலனை கூடுதலான அதிபுத்திசாலியா இருப்பாங்க. வாதியாருக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஞானங்கள் இருக்கும். அந்த மாதிரி கர்மால பிறந்திருப்பாங்க. சூரியன்ல லக்னமாகிய சிம்ம லக்னத்துல பிறந்தனாலும் தப்பு இல்லை. ஏன்னா சூரியனும் நான் சொன்ன பிடித்த நண்பர் தான். சனி சுக்கிரன் மாதிரி சூரியனும் பிடிச்சிருக்கும் அவருக்கு. கடகத்துல இருந்தாலும் தப்பு இல்லை. கடகத்துல இருந்தா ஓரளவுக்கு பல, ஏன்னா அவர் பிடிக்காத வீடு, சந்திரனோட வீடு, அது பிடிக்காத வீடு. பட் இருந்தாலும் திக்பலம் என்று பெறுவார்னால ஒரு புத்தி கூர்மையாக இருப்பார்கள். எங்க ப்ராப்ளம் ஆகுதுன்னா விருச்சிகத்திலையும் மேஷத்திலையும் விருச்சிக லக்னமா போய் புதன் லக்னத்துல இருந்து பாடா படுத்தின எத்தனையோ ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். குறிப்பா புதன் திசை நடக்குதுன்னு வைங்க, எல்லாமே எடுக்கிற டிசிஷன் தப்பா இருக்கும். ஏன்னா அவர் அட்டமாதிபதியா போயிடுறாரு இல்லையா. எப்பவுமே அதான் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு கிரகம் வந்து நட்பு வராம பகையா வருது, வரக்கூடாத சேரக்கூடாத ஒரு கிரகமாக வருதுன்னா அந்த கிரகத்தின் லக்னம் என்னவோ அந்த ராசிக்கு 8ஆம் ராசியா அது வரும், அல்லது 6ஆம் ராசியா வரும். பாருங்க, மேஷத்துக்கு புதன் வந்து 6ஆம் ராசியா வருதா கன்னி. இதே மாதிரி விருச்சிகத்துக்கு மிதுனம் வந்து 8ஆம் ராசியா வருதுங்களா, இல்லைங்களா? ஸோ அந்த 6, 8 வரும்பொழுதுதான் அந்த நட்பு பகை. இதை வச்சுதான் நட்பு பகைனே நம்ம சொல்றோம். நீங்க நட்பு பகையில நீங்க நாவு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்படின்னா நீ செவ்வாய்க்கு புதனுக்கு பகையா சார், நான் எழுதி வச்சு படிச்சுக்கிறேன் சார், மனப்பாடம் பண்ணிக்கிறேன் சார்லாம் வேண்டாம். 6, 8 வந்தாவே நீங்களே கண்டுபிடிச்சிப்பீங்க. அதே மாதிரி 2ஆம் வீட்டுல நீங்க கேட்டது பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கிற புதன் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பலன் தான் கொடுக்கும். ஏன்னா பேச்சு திறமை, வாக்கு ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய புதன் வந்து ஒண்ணுமே பேச்சு திறமை நல்லா இருக்கும். பேச்சு மூலமாக சம்பாதனை எடுக்கக்கூடியவங்க, அதாவது வாதியார் வேலை செய்யறவங்க, மார்க்கெட்டிங் பண்றவங்க, அப்புறம் பேங்கிங்ல இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா குருவும் புதனும் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலை. பேங்கிங் செக்டருக்கு வந்து குரு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு புதனும் முக்கியம். ஸோ புதன் வந்து ஓரளவுக்கு 2ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் நல்ல நட்பு வீட்டுல இருந்து ஒரு குரு பார்வையோ, ஒரு சுக்கிரனின் பார்வையோ, ஒரு சந்திரனின் பார்வையோ பெறும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புதனே பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ராஜயோக அதிபதியா போயிட்டாருன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் அப்படிங்கிறவங்களோட நட்பு கிரகங்களாகிய லக்னத்துக்கு வந்து அவர் ராஜயோகத்தை செய்வார். ஸோ அருமையான விஷயமா இருக்கும். ஸோ இந்த புதன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த வாக்குஸ்தானத்திலே புதன் இருக்கிறது வந்து பேச்சு மூலமாகவே தொழில் ஈட்டுறவங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த பகை வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார், கொஞ்சம் அதில் தடுமாற்றங்கள் வரும். அதே சமயத்தில் புதன் வந்து 2ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறாருன்னா கொஞ்சம் திக்கி பேசுறது, சின்ன வயசுலயே வந்து ஒரு 2 வயசுல பேச ஸ்டார்ட் பண்ணாம கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்றது, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் கொணரவாயின்னு சொல்லுவோம். அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புதன் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு சனி, ராகு, கேது, செவ்வாயோடையும் சேர்ந்திருந்தா அந்த பேச்சு திறமை, அந்த பேச்சுக்குரிய அந்த கிளாரிட்டி, கோர்வையா பேசுறதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். அதே வந்து சுக்கிரன், புதன், குருவின் பார்வை அதெல்லாம் வந்து 2ஆம் இடத்துல இருந்துன்னா அவ்வளோ ஸ்வீட்டா பேசுவாங்க, சாதுரியமா பேசுவாங்க. யாருக்கிட்ட எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பேசணுமோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேசுவாங்க. 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலும் நம்ம நல்ல விஷயம் தான். ஏன்னா 8, 2 எப்பவுமே கனெக்ட் ஆகுது இல்லைங்களா. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு தொடர்பு, ஒரு தகவல் தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷனுக்காக புதனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு துறையில இருப்பாங்க. ஒரு இன்டர்நெட்டு, இ-காமர்ஸு, ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு சின்னதா வந்து ஏன்னா 3ஆம் பாவமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கம்யூனிகேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களாம் 3ஆம் இடத்துல புதன் அதிகமா இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து பேச்சு, வாக்கு, குடும்பம், தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது அப்படி. ஆனா 3ஆம் இருக்கிறப்ப மாறுதுங்க. சொல்றீங்க. அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறது வந்து 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டுக்கே சம்மந்தப்படுது. ஸோ 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படுவது புதன் வந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, புதன் சார்ந்த தொழில் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ராசிக்கும் புதன் வந்து 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுதாங்கிறது பார்க்கணும். ராசிக்கும் லக்னத்துக்கு பார்த்து சொல்லலாம். இதே பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க ஒரு மேஷ லக்னமா இருந்து கடகத்துல புதன் இருக்கிறது, கடகத்துல புதன் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படுது. அதையே அவர் வந்து அவருடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகிய சந்திரனே வந்து ஒரு ஒளிபுறத்திய சந்திரனாக இருந்து பார்த்துட்டாருன்னு வைங்களேன்.
அதியோகப்படுத்தாருன்னா உண்மையிலேயே புதனோட வேலைகள் உண்மையுமே அதிகமா வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து கண்டிப்பாக தொழில் விஷயங்கள் வேலை விஷயத்துக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது வந்து நட்பு வீட்டில் இருக்கிறப்ப நல்ல பலன்களும், திருப்பலம் பெறும் பொழுது நல்ல பலன்களும், அதே சமயத்துல இந்த சனி ராகு செவ்வாய்ங்கிற கிரகத்தோட சேரும் பொழுது அதோட தசைகளும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதே சமயத்துல அதோட காரத்துவம் என்று சொல்லப்படுகிற அறிவு கூர்மை, பேச்சு திறமை அப்படிங்கிற விஷயங்களும் பாதிக்கப்படும். சூப்பருங்க. அடுத்து 5ஆம் இடத்தில் புதன். 5ஆம் வீடுங்கிற புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா ஒரு பிரைட்டா பிறக்கக்கூடிய ஒரு அறிவு கூர்மை உள்ள குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவான ஒரு விஷயம். ஸோ 5ஆம் வீடே பாத்தீங்கன்னா ஒரு திரிகோண ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால ஒரு சுபகிரகம் திரிகோணத்தில் இருக்கிறது 1, 5, 9 இருக்கிறது நல்லது நம்ம பார்த்தோம். பாவகிரகம் தான் 1, 4, 7, 10ங்கிற கேந்திரத்தில் இருக்கிறதும், சுபகிரகம் வந்து 5, 9 இருக்கிறது நல்லது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து தனித்த புதன் வந்து ஒரு சுபகிரகம். இதே புதன் சனி ராகு செவ்வாயோட சேரும் பொழுதுதான் பாவகிரகமா மாறுறாரு. ஏன்னா புதனுக்கு வந்து தனித்துவமான ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. எப்போ ஒரு பாவகிரகத்தோட மாறுதோ ஒரு பாவகிரகமா மாறிடுவார். சுபகிரகத்தோடு போகும்போது சுபகிரகமா மாறிடுவார். தனித்த புதன் பார்த்தீங்கன்னா நியூட்ரலா தான் இருப்பார். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த 5ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா எந்த ஒரு ராகு செவ்வாய் சனி இல்லாமல் சுபகிரகமா இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். இதே 4ஆம் இடம்ங்கிற 7ஆம் இடங்கிற கேந்திரத்துல வந்து பாவகிரகத்தோட சேரும் பொழுது புதன் பாவகிரகமாக மாறி கேந்திரத்துல இருக்கிறது நல்ல கொடுப்பார். ஆனா திரிகோணத்துல வந்து புதன் தனித்த புதனா இருக்கணும், அல்லது குரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான ஒரு சுபகிரகமாக புதன் அங்க வேலை செய்யும் பொழுது திரிகோணத்துல இருக்கும் போது நல்ல வேலைகள் செய்வார். அதே வந்து அந்த லக்னத்துக்கு ராஜயோக அதிபதியா இருக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், அப்புறம் அல்லது ராசி அதிபதியா லக்ன அதிபதியாக மிதுனம், கன்னியோட வீட்டுக்கு வந்து புதன் அங்க இருக்கும் பொழுது 5ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது உண்மையுமே அதிக நல்ல ஒரு பலனையும், அந்த புதன் திசையே நடக்கும்போது குழந்தைகள் வந்து நம்ம நல்லா வராங்க, நம்ம குழந்தைகள்னால நல்ல அனுகூலம் பெற்றோம், நல்ல முன்னேற்றம் பெற்றோம், ஃபேமிலி ஸ்டேட்டஸ் நல்லது, அப்பா வேலைக்கு போய் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க, அதனால குடும்பத்துக்கு மேன்மை கிடைக்குது அப்படிங்கிற விசேஷங்களும் நடக்கும். சூப்பருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எதிரி நோய் கடன் சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் புதன். புதன்னாலே நிறைய பேர் சொல்றது என்ன, புதன் தசை உனக்கு புதன் தசை நடக்குதா அப்ப நிச்சயமா கடன்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? கண்டிப்பா உண்மைதான். நாம லைவா நிறைய பார்த்துருக்கணுங்க. இது எப்படி சொல்றாங்க, நானும் ரிசர்ச் பண்றப்போ காலபுருஷ தத்துவத்துல பாத்தீங்கன்னா புதன் 6ஆம் வீடா வராரு. காலபுருஷ தத்துவம் என்னங்க, மேஷம் முதல்ல, கன்னி 6, மிதுனம் வந்து 3. ஸோ 3ங்கிறது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், தைரியஸ்தானம், ஷார்ட் ஜர்னி, அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. 6ஆம் இடங்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியது. ஸோ 6ஆம் வீட்டுக்கு காலபுருஷ தத்துவத்துல புதன் வந்து இதா வரனாலதான் உங்களுக்கு வந்து கடன் நோய் இயல்பாவே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வராரு. இதே 4ஆம் இடத்துல கடகம் வரனாலதான் வந்து 4ஆம் இடங்கிறது அம்மாஸ்தானமாக உயிர்காரத்துவத்தோட தாய் ஸ்தானமாக வருது. ஏன்னா கடகம் வந்து சந்திரனின் இது, அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த 6ஆம் வீட்டு அதிபதியாகிய காலபுருஷ தத்துவத்துல புதன் வர்றது பாத்தீங்கன்னா ஒரு யோகமான புதன் திசையாக உங்களுக்கு வருது, உங்க லக்னத்துக்கு நல்ல திசையாக வருது புதன் அப்படின்னா ஒரு கடனால மேன்மையாகும். கடன் வாங்கி பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதனே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஒரு நுணுக்கத்தை யூஸ் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டு நுணுக்கமாக சம்பாதிக்கிறது, இது மாதிரி இன்டர்நெட் மூலமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், பிளிப்கார்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஏதோ இப்ப தயாரிச்சு விற்கிறாங்களா, சர்வீஸ் மட்டும் சர்வீஸ் தான். இங்க இருக்கிறது கூக்கி அங்க கொடுக்குறாங்க, கமிஷன் போட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா விற்கிறவன்லாம் அப்படியே தான் இருக்கிறான். அவன் மட்டும் அமேசான், பிளிப்கார்ட் போட்டு கோடியா போகுது. ஏன்னா மூலதான். அதே மாதிரி இந்த யூபரு, ஓலா, இந்த கால் சென்டர் வச்சு பண்ணக்கூடியது, பேச்சு ஆப் பண்ணாவே புதன் தான். புரியுதுங்களா? ஸோ இப்படி பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடுத்தவங்க மூலமா ஜெயிக்கிறது, ஃபண்டிங் வாங்கி ஜெயிக்கிறது, ஒரு தகவல் 2 பேர்த்தையும் ஒரு புரோக்கரிங் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணி கமிஷன் மூலமா ஜெயிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பா வந்து புதன் திசை வரும் பொழுது அது நல்லாவே கடன் பற்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் நுணுக்கமா சம்பாதிக்கக்கூடிய மனநிலையும் கொடுக்கும். ஆனா அந்த புதனே வந்து அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக குறிப்பா மேஷம், விருச்சிகம், அது மாதிரி ஒரு அது தனுசு மிதுனத்துக்கும் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியா வராரு, தனுசு மீனத்துக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்க்கணும் எப்படி இருக்காருன்ட்டு. அப்படி எல்லாம் கொஞ்சம் ராங்கா வரும் பொழுது கடனால அஃபெக்ட் ஆயிட்டாங்க. புதன் திசைக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க, புதன் திசை வந்ததுக்கு அப்புறம் கடன் வந்துருச்சு. அந்த கடனை வந்து சுப கடனா இல்லாம அசுப கடனா போய் அந்த அந்த ஃபார்ம் ஆன கடனை நம்ம அடைக்கவே முடியல, அது நம்மள டெய்லி கொள்ளுது இஎம்ஐல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்கும். அதுக்கு வந்து அது நான் சொன்ன அந்த திக்பலம் குறைந்து
சனி ராகுங்கிற ஒரு பாவகிரகத்தின் தாக்கங்கள் புதன்ல இருந்து புதன் தசை நடக்கும் பொழுது, அது புதன் ஆகாத கிரகமாக நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு இருக்கும் பொழுது பாடாப்படுத்தும். ஸோ அது எப்ப முடியுங்கிறத நம்ம அதை பார்த்தா சொல்ல முடியும். சரிங்க. அடுத்து கலத்தரஸ்தானம் 7ஆம் பாவத்தில் புதன். வெரி குட். 7ஆம் பாவத்தில் இருக்கிற புதன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா புதனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான இரட்டிப்பு தன்மை உள்ள இதுன்னு சொன்னேன் நான், புரியுதுங்களா? ஸோ அந்த நுணுக்கமா பார்க்கக்கூடியது மிதுன ராசியோட அதிபதியா இருக்கிறதுனால 2 தன்மைகள் உண்டது, டூயல் நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 7ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது அந்த கலத்தர ஸ்தானம்ங்கிற உடல் ஒரு ஸ்தானத்துல இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் அவங்களுடைய ஒரு விதமான கலத்தர தோஷத்தை கொடுக்கலாம். அந்த புதன் வந்து அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக இருக்கும் பொழுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு போயிட்டு இருக்கக்கூடிய தசா புக்திகள் அவ்வளோ சிறப்பாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இரு கல்யாணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இருமனை கிடைக்கக்கூடிய அது மாதிரி அமைப்புக்கு கொடுத்துருவாரு. அதே வந்து பாவகிரகம் செவ்வாய் சனி ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது இன்னுமே சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவாக வந்து புதன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது நட்பு வீட்டில் இருந்துட்டா சேஃபுங்க. ஒன்றா மகரம், கும்பம், சிம்மம், ரிஷபம், துலாம் அல்லது மிதுனம், கன்னிங்கிற மாதிரி அதுக்கு பிடித்த ஆட்சி பலம் உள்ள வீடோ நட்பு வீடோ இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஆகாத வீட்டில இருந்து 7ஆம் வீட்டா இருந்ததுன்னா, அது குறிப்பா 7ஆம் வீட்டே இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துல வந்து அட்டமாதிபதியாகிய புதனை 7ஆம் இடத்துல இருந்து அவர் ராகுவோட சேர்ந்து அல்லது சனி பார்வை 3ஆம் பார்வை பெற்று அந்த புதன் தசை நடக்குதுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்துல ப்ராப்ளத்தை கொடுத்துருவார். சைடுல அட்டமாதிபதினு 8ஆம் வீடுங்கிற ஒரு சர்க்கிளே இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா இன்னொரு உறவை கொடுத்துருவார். நிறைய இஷ்யூஸ்லாம் கொடுப்பார். ஸோ புதன்கிற கிரகமே கொஞ்சம் நுண்ணிப்பான கிரகம், 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறனால அவர் வந்து நுணுக்கமா அறிவு மட்டுமே நம்பி போகக்கூடிய அறிவு இருக்கிறனால சம்டைம்ஸ் நம்மளோட வாழ்க்கை பாதையிலிருந்து விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 7ஆம் வீட்டு அதிபதி வந்து நட்பு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் பொழுது நல்ல பலனும், ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கு. சூப்பருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8இல் புதன். 8ல இருக்கிற புதன் டாப்புங்க. ஏன்னா 8ல இருந்து நான் முதலே சொன்ன மாதிரி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. பார்வைக்கு நம்ம பார்க்கணும் எப்பவுமே. 2ஆம் இடத்துல எனக்கு வாக்குஸ்தானம் இல்லையா, ஸோ பேச்சு மூலமா ஜெயிக்கிறது. அப்புறம் ஷேர் மார்க்கெட் 8ஆம் வீடுங்கிறது என்னங்க, மறைமுக இன்கம். உங்களோட இன்கம் யாருன்னு நீங்க வெளியில சொன்னாதான் தெரியும். இப்போ ஸ்டாக் ட்ரேடிங் பண்றாங்க, இன்ட்ராடே ட்ரேட் பண்றாங்க, டே ட்ரேடிங் பண்றாங்க, அவங்களாம் வந்து எவ்வளோப்பா அவனுக்கு இந்த மாதம் சம்பளம்னா அவனை கேட்ட எக்ஸல் ஷீட் பார்த்தா தான் தெரியும். எனக்கு வந்து 25,000 ப்ளஸ் போனஸுங்கெலாம் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அது மாதிரி பயங்கர நுணுக்கமான ஒரு அன்ஏர்ன்ட் இன்கம், ஒரு நுணுக்கமாக யோசிச்சு ஒரு சின்ன பணத்தை வச்சு பெரிய லாபம் பெறுறது, உழைக்காமல் அறிவு கூர்மையாலையும் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், அது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து நம்பவே வந்து இது மாதிரி ஷேர் மார்க்கெட், ஜாக்பாட், லாட்ரி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ பார்க்கும் அந்த 8ஆம் வீட்டு புதன். அது புதன் தசை வந்துருச்சுன்னா அந்த MLM மூலமா கிரியேட்டிவா கொஞ்சம் அது புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு, ராகு சனியால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா ஸ்கேம், டக்குன்னு ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 5ஆவது இன்ஸ்டால்மெண்ட்ல ஒட்டுக்கா காணாம போயிடுறான் பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து புதனோடது தான். ஸோ அதே மாதிரி வெளிநாட்டில் போய் ஜெயிக்கிறது, புதன் தசை சொன்னது கரெக்ட் தான் சார். நேத்துதான் ஒரு கமெண்ட் வந்துச்சு, 8இல் புதன். அவர் கேள்வி என்ன கேக்குறாருன்னா, ஐயா நான் தங்க பிஸ்கட் கடத்தலான் இருக்கோம் அப்படியே கேக்குறாரு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நாங்க அந்த கமெண்ட்டை பார்த்து பயந்துட்டோம். எனக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறேன். 8இல் புதன் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு பாருங்க, ஸ்கேம். அப்படிதான் மூளை வேலை செய்யும். அவர் ஏன் வந்து நார்மல் சாப்பிட்ற பிஸ்கட் பண்ண மாட்டாரு? சாப்பிட்ற பிஸ்கட்ல உங்களுக்கு என்ன 5 ரூபா 10 ரூபா தான் லாபம் வரும், அதை வச்சுட்டு என்ன பண்றதுங்க? ஸோ அவங்களுக்கு மைண்ட் அப்படிதான் வேலை செய்யும். நுணுக்கமான, அதாவது புதன் நம்ம என்னன்னு பார்த்தோம் ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோட்லயே, புதனுங்கிறது நுணுக்கமான அறிவு, யாருமே யோசிக்காத நீங்க யோசிக்கிற அறிவு. அப்புறம் சீக்ரெட்ஸ் அது வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா? அப்போ நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க உங்க ப்ரொஃபஷன்ல. அதுதான் உங்களோட யூனிக் பாயிண்ட், உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதை வந்து வெளியில சொல்லணும். அது அந்த சீக்ரெட் மெத்தட் என்ன இருக்குது, உங்க மந்திரம், அந்த மந்திரம் தான் உங்க ஜாதகத்தில் இருக்கிற புதன். இப்போ எனக்கு புதன் ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு மேபி எனக்கு புரிஞ்ச மாதிரி அஸ்ட்ராலஜி உங்களுக்கு புரியாது, எனக்கு புரிஞ்ச மாதிரி ஷேர் மார்க்கெட் எனக்கு 8ல தான் இருக்கு, ஆன முடித்துல நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதே புதன் அஃப்ளிக்ட் ஆயிருந்ததுன்னா புத்தி வேற மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ சந்திரன் வந்து மனோகாரகன் என்றால் புதன் வந்து புத்திகாரகன். மனசு வேற புத்தி வேற. மனசுங்கிறது அங்கலாப்படுறது, டெய்லி ஆகிற எமோஷன்ஸ் ஃபீல் பண்றது. இங்க புதன்ல வந்து ஃபீலே கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி,
அதுதான். ஸோ அதுதான் புதன். ஸோ புதன் 8ல இருக்கிறப்ப அருமையா இருக்கும். நட்பு வீடு என்று சொல்லப்படுகிற ரிஷபம், துலாம் வீடாகிய சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறப்போ பயங்கரமா வேலை செய்வார். அது 8ஆம் வீடே வந்து விருச்சிக லக்னமா இருந்து மிதுனமா வந்து மிதுன ராசியிலேயே 8ஆம் இடத்துல ஆட்சியா இருந்துட்டாருன்னா பயங்கரமா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இதுல இருப்பாங்க. கொஞ்சம் செவ்வாயோட சேர்ந்துட்டாருன்னா ஸ்கேம்ல போய் மாட்டுறது நிறைய ஜாதகத்துல பார்த்தேன். விருச்ச லக்னமா போய் புதன் 8ல போய் இருந்துங்க அட்டமாதிபதியா இருந்து குரு பார்வையில இருந்தாருன்னா ஒய்ஃப் மூலமா பணம், லாட்ரி மூலமா பணம், அப்பா மூலமா காசு, உயில் மூலமா காசு, வெளிநாட்டுல போய் காசு, அது மாதிரி கொடுக்கும். ஆனா செவ்வாய் சனி ராகுவோட சேர்ந்து 8ஆம் வீட்டுல இருந்து அந்த புதன் தசை நடக்கும் பொழுது பெரிய ஸ்கேம் மாட்டிட்டான். ஆள் அப்ஸ்காண்டு, ஊர்ல இருக்க முடியாது. 9ல் புதன். 9ல் புதன். புதன் பாத்தீங்கன்னா எப்ப நான் சொன்ன மாதிரி திரிகோணஸ்தானத்துல இருக்கிற புதன் எப்பவுமே நல்லது. ஸோ 9ல் இருக்கும் பொழுது தனித்து இருப்பது நல்லது. சனி ராகு கேதுவோட சேராமல் செவ்வாயோட சேராமல் தனித்து இருக்கும் பொழுது சுபகிரகம் என்று புதன் சுபகிரகமாக செயல்பட்டு திரிகோணஸ்தானம் பெரிய திரிகோணஸ்தானம் ஆகிய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல நல்ல பலனை கொடுக்கும். அது அவருக்கு பிடித்த அவர் ராஜயோகாதிபதியாக வேலை செய்யக்கூடிய ரிஷப லக்னம் 5ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். துலா லக்னம் 9ஆம் வீடு பாகிஸ்தான் அதிபதியாக வருகிறார். மகர லக்னம் பாகிஸ்தான் அதிபதியாக வருகிறார். கும்ப லக்னம் 5ஆம் வீட்டு அதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதியாக வருகிறார். மிதுனம் கன்னி லக்னாதிபதியாக வருகிறார். இது மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல பலனை கொடுக்கும். இதே ஈவன் மேஷம் ரிச்சிகம் தனுசு மீனங்கிற ஒரு அவ்வளோ புதன் வந்து அதிக நன்மை செய்ய முடியாத ஒரு லக்னமா இருந்தாலும் 9ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி பாவகிரகம் தாக்கம் இல்லாமல் ஒரு சுபகிரகமாக அது செயல்படும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா புதன் தனிச்சிருந்தாலே ரொம்ப பெரிய யோகம். ஆமா, தனிச்சிருந்து 4ஆம் இடம் 4வது கேந்திரம் 7வது கேந்திரம் 10ஆவது கேந்திரத்தில் இருக்கிறது அவ்வளவு செழிப்பு இல்லைங்க. அது வந்து அந்த கேந்திராதிபதி தோஷம்னு சொல்ல முடியுங்களா, சுபகிரகம் கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்ல முடியுங்களா. அது வந்து என்னதான் உபய இலக்கணத்துக்கு தான் அந்த கேந்திராதிபதி தோஷம் அதிகமா வேலை செஞ்சாலும் ஒரு சுபகிரகமாக இருந்து 4, 7, 10ல் இருக்கிறது வந்து அவ்வளவு வலிமை இல்லை. புரியுதுங்களா. இதே வந்து திரிகோணஸ்தானத்துல இருக்கு நல்லது. அதனால புதன் வந்து சுபகிரகமா இருக்கும் பொழுது அவர் வந்து சுக்கிரன் மாதிரியும் குரு மாதிரியும் ஒரு பௌர்ணிக்கு பக்கத்துல இருக்கிற கூட சந்திரன் மாதிரி அவர் ஒரு சுபகிரகம் ஆயிடுவார். ஜாதகரே வந்து நம்ம அவருக்கு அதுக்கு புதனுக்கு முன்னாடி சனி தசையில வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவர், கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாதவர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடுவார். அப்படியே டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு. அது ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று ஒரு சுபகிரகமாக அது செயல்படும் போது அவரோட நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் போயிடும், பிரபலியம் ஆயிடுவார். நிறைய பேர் செலிபிரிட்டி ஆனவங்க லோ லெவல்ல இருந்து திடீர்னு ஒரு படம் ஹிட் ஆகி அவங்க வேற லெவலுக்கு போயிட்டான் சாருங்கிறது எல்லாமே இது மாதிரி நாம சொல்ற காம்பினேஷன். கர்மஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 10ஆம் பாவத்தில் புதன். கண்டிப்பா 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக நிறைய இந்த புதனின் காரத்துவத்துல செய்யக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஐடி, அந்த அந்த டெலிகம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, டாக்குமெண்டேஷன், ரைட்டர்ஸ், கவிஞராக இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது இருக்கு. ஆனா அந்த புதன் வந்து ஓரளவுக்கு நான் சொல்றப்ப திக்பலம் பெறணும். ஏன்னா அது லக்னத்துல இல்லாம 10ல தான் இருக்கார். திக்பலம் பெற போறது இல்லை. ஓரளவுக்கு சுபகிரகத்தின் தாக்கங்கள் இருக்கணும். அதுல வந்து கொஞ்சம் மிக்சடா சனி பார்வையும் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா 10ஆம் இட கேந்திரத்துல வந்து முழு சுபகிரகமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசணும். 10ல் ஒரு பாவி இருக்கும். அந்த பாவையை வந்து ஒரு செவ்வாயின் ஒரு பார்வையை இல்லாமல் ஒரு சனியின் பார்வை நல்லது. ஏன்னா செவ்வாயின் பார்வை கெடுக்கும், அவங்களுக்கு அந்த மென்டல் பிளாக்ஸ் கொடுக்கும். அவங்க கவிதை எழுதுறவங்களா இருந்தா இதாக இருந்தாலும் அது சரியா வராத அளவுக்கு கொடுக்கும். கொஞ்சம் ஒரு இன்ட்ரன்ஸ் கொடுக்கும், ஒரு அப்டிக்கல் கொடுக்கும். இதே ஒரு சனியின் பார்வையோ ஒரு கேது ராகு சேராமல் கேது சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அது வேற லெவலில் நல்லா கொடுக்கும், தப்பே இல்லை. ஸோ புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய தவறு இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி நட்பு வீட்டிலேயோ நட்பு வீட்டுக்கு குறையாமல் இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். சூப்பர். லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் புதன். 11ஆம் வீட்டுல எந்த கிரகம் இருந்தாமே நல்லதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு பிளேஸ். நம்ம தப்பான ஒரு இது கொடுக்காம ஒன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஒரு நல்ல மேன்மை லாபஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய லாபத்தையோ ஒரு மேன்மையோ கொடுக்கும், அல்லது ஒரு மீடியமா மெயின்டைன் பண்ண வைக்க முடிய கம்மியா கொடுக்காது. ஆனா அதே புதன் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ராகுவோட சேர்ந்திருக்காரு ஒரு 5 டிகிரி 6 டிகிரி, சனியோட சேர்ந்திருக்கிறாருங்கிறப்போ அந்த அந்த புதன் வந்து சுபகிரகமாக செயல்பட முடியாம போயிடுவார். கர்மாவின் அடிப்படையில புதன் பார்த்தீங்கன்னா அப்படி செய்ய ஒரு பாவகிரகமா போய் கடன் பட்டு சார். புதனோட நெகட்டிவ் விஷயம் என்ன? கடன், வம்பு, வழக்கு, மீள முடியாத ஒரு சிக்கல்,
இந்த கோர்ட்டு கேஸ் டாக்குமெண்டேஷன்ல சில ப்ராப்ளம் ஆகி மாட்டிட்டேன் சார். இன்கம் டேக்ஸ்ல வந்து என் ரெக்கார்டு ஒன்று மாட்டிக்கிச்சு, ஒரு டாக்குமெண்ட். பழைய 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பேப்பர்லாம் கொண்டு வர சொல்றானுங்க. இது எல்லாமே வந்து அதுவும் சூரியன் கொஞ்சம் கெட்டு அந்த ஆகாத ஒரு 6ஆம் வீட்டு அதிபதி தசை நடக்கும் பொழுது புதன் அதோட வேலையை காட்டிடுவார். ஸோ அதுதான் முக்கியம். ஆனால் 11ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலா மூத்த சகோதர சகோதரிகளாலையும் நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்வி மூலமா நல்ல மேன்மை, இது மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடு இது மாதிரி துறையில இருக்கிறவங்க, நம்ம புதனின் காரத்துவத்தில் இருக்கிறவங்கள நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. சூப்பருங்க. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் புதன். 12ஆம் இடத்தே பாத்தீங்கன்னா விரயத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம என்ன விரயம் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடியது, வெளிநாடு போகக்கூடியது, லக்ன பார்வையே படாத ஒரு இடம் தான் 12ஆம் பாவம். ஸோ அந்த இடத்துலயே புதன் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்பர் 1 பலன் என்னன்னா, முதல் ஸ்டாக் மார்க்கெட்ல இருப்பாங்க. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து இதாக இருந்தாலும் சைடில் ஒன்று ட்ரேடிங் பண்ணுவாங்க, கையில் ஒரு ஃபோன் வச்சுட்டு ஆப்பில் போட்டுட்டு இருப்பாங்க, ஃபாரெக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏன்னா புதனை பற்றி 8-12 புதன் சம்மந்தப்பட்டாவே ஈஸி மணி. என்னதான் அங்கே வந்து மாதம் அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் இருந்தாலும் இதில் ஒரு 3000-4000 வந்தாதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதே புதன் நல்ல அவங்களோட லக்னத்துக்கு ராஜயோக கிரகமாக இருந்து குரு பார்வையை பெற்று சந்திரனுங்கிறப்ப அதில் ஒரு நுணுக்கத்தை பெற்று அதில் வந்து நல்லாவே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லை கொஞ்சம் கெட்டிருக்கிறாருன்னா இதில் சம்பாதிக்கிறது இதில் விட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. அது மாதிரி போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, புதன் திசையில வெளிநாடு தள்ளிட்டு கொண்டு போவோம். கடனால மேன்மை ஆகிறது, கடன் இருந்தாலும் கடனுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். தப்பு இல்லை. அது நட்பு வீட்டில் இருந்துட்டாவே நல்லாவே நுணுக்கமாக சம்பாரிச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் செலவுகள் அதிகமாக ஆகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சம்பாதனை வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு தான் தெரியும் டோட்டல் கேம் என்ன கேம் விளையாடுறாங்கன்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா சார் எப்போ பார்த்தாலும் அவன் ஃபாரின் காரில் தான் போகிறான் வரான், என்னதான் சம்பாதிக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்களா. பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில் புதன் இருந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்றிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க போடுற கணக்கே வேற. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த அந்த ஒளி தத்துவத்துல வந்து அந்த கிரகம் அந்த ஜாதகம் நம்ம நல்லா இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்து புதன் நான் சொல்ற மாதிரி 12ஆம் வீட்டுல அப்படி ஒளியோடு இருக்கும் பொழுது விரயங்கள் அதிகமா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும், ரிஸ்க் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் லாபங்களும் அதிகமா இருக்கும். ஸோ அது மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ராகு சனியோட பாதிக்கப்படும் பொழுது சொன்ன வம்பு வழக்குகள், ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறது, இது மாதிரி வர வேண்டிய பணம் வராம சிக்கல்ல மாட்டுறது, வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறது, அது மாதிரி விஷயங்களை கொடுக்கும். சூப்பருங்க. ரொம்ப டீட்டெயிலாகவும் டெப்தாகவும் சொல்லிட்டீங்க. நிறைய பேத்துக்கு இருந்த சந்தேகமே என்னன்னா அந்த குருதேசில கடன் வருமா இல்ல கடன்ல போய் சிக்கிடுவோமான்னு சொல்லும் போது அதுக்கு டெபினேஷன் சொன்னீங்க. மேக்சிமம் வந்து கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. இனி சில பேர் சொல்றது என்ன துள்ளல். இப்போ ஒரு 40 வயசுல எனக்கு புதன் தசை வந்துருச்சு, ஆனா சின்ன பையன் மாதிரி ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து அந்த கிரகம் வந்து அந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லலாம் கம்ப்ளீட்டா. ஸோ ரொம்ப நன்றிங்கய்யா. நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணியின் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.